என்ன நினைக்க எனக்கு என்று யாருமே இல்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 40:17. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். மனிதர்கள் நாம் வாழ்ந்திருக்கும் போது, புகழ்ச்சியாய் இருக்கும் போது, பணத்தோடு இருக்கும் போது நம்மை பற்றி எல்லோரிடமும் சொல்லுவார்கள், அவனை எனக்கு தெரியும், அவன் என் நண்பன், என் உறவினன் என்று சொல்லுவார்கள். ஆனால் நம் சிறுமையிலும் எளிமையிலும் நிந்தையிலும் அவமானத்திலும் இருக்கும் போது அவனை எனக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள். நம்மை பற்றி நினைக்க அவர்களுக்கு நேரமிராது. நாமே நினைப்பூட்டினாலும் நம்மை விட்டு விலகுவது எப்படி என்று தான் பார்ப்பார்கள். ஆனால் இங்கு சங்கீதக்காரன் முழு கான்பிடென்டோடு சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன் தான், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் தேவன் என் துணை, என்னை விடுவிக்கிறவர் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய கான்பிடன்ட், எவ்வளவு பெரிய பாசிட்டிவ் கன்ஃபெக்ஷனா இருக்குது. இங்குதான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம தேவனிடத்தில் ஜெபிப்போம், என்ன வேணாலும் செய்வோம், பொருத்தனை கூட பண்ணுவோம். ஆனால் தேவன் என்னை நினைக்கிறார், என்னை விடுவிக்கிறார் என்ற கான்பிடன்ட் நமக்கு இருக்கும்போது கர்த்தர் அதை நிச்சயமாய் செய்வார். அது மட்டுமல்லாமல் தேவனை நோக்கி, தேவரீர் எதை நீ தாமதியாமல் செய்யும், என்னை நினையும், தாமதியாமல் விடுவியும் என்று சொல்லி கூட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். தேவனும் அப்படியே செய்து அவருடைய எல்லா சிறுமையிலிருந்தும் அவரை விடுவிக்கிறார். ஆமாங்க, மனிதரிடத்தில் ஆறுதல் தேடுவதினாலும் ஜெபித்து அழுது புலம்புவதினாலும் பிரயோஜனமே இல்லை. நாம் எதை ஜெபிக்கிறோமோ அதை முதலில் நாம் நம்ப வேண்டும். நமக்கு தேவன் துணையா இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். அப்போது தேவன் உங்கள் நம்பிக்கையை கனப்படுத்தி எல்லார் எதிலும் எல்லா பிரச்சனையிலும் இருந்து உங்களை விடுவித்து உயர்த்துவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், நான் ஜெபிக்கும் போது நான் எதை ஜெபிக்கிறேனோ அதை முழு நிச்சயத்தோடு ஜெபிக்க, முழு நம்பிக்கையோடு தேவனிடத்திலிருந்து எனக்கு பதில் வரும் என்ற உறுதியோடு ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். என் தாமதியாமல் என்னை விடுவியும் கர்த்தாவே, தாமதியாமல் என் ஜெபங்களையும் கேளும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.